இத பாரு, நீ யாருக்காகவும் எதையும் செய்யாத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யி. அம்மா, கவிதாங்கிற தனி மனுஷிக்கு எந்த வேஷமும் அவசியம் இல்லை. வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. ஆனா நான் ஒரு உயிருக்காரி இல்லையே, இன்னொரு உயிரில்ல சுமந்துக்கிட்டு இருக்கேன். அடியே, நான் உன்னை பெத்தபடி என்கிட்டயாவது சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லுடி, சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கே மாமி. அம்மா மாடியில் இல்லைம்மா, இங்கே இருக்கா. தேங்க்ஸ் மாமி. அம்மா அம்மா வாடி. மாடிக்கா போயிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறதா மாமி சொன்னாங்க. வாமா, மாடிக்கு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசிடலாம். அடிக்கடி ட்ரெயின் போகிற சத்தத்தில் நாம பேசுறது வெளியே கேட்காது பாரு. இப்பெல்லாம் நம்ம வீட்டு விஷயங்களை வெளியே பேசுறதுக்கே கேவலமா இருக்கு. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மான மரியாதையா அப்பாவோட குடும்பம் நடத்தி 3 பெண்ணுங்க பெத்திய இந்த வயசான காலத்துல நீ இப்படியா நாரி போகணும்? என்னடி சொல்ற? பின்ன என்னமா, உனக்கு வாழ்க்கையில சோறு தான் ரொம்ப முக்கியமா? ஒரு கவலை சோறும் இடுப்புக்கு துணியும் தந்துட்டா மானத்தையே ஏலம் போட்டுருவ போல் இருக்கே. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பெத்த அம்மா கிட்ட ஒரு வகை பேசுற பேச்சா இது? மகனுக்காக அம்மா எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கும் போது இந்த மக, அதுவும் மானம் உள்ள மக, அந்த கேடு கெட்ட தாயை கேள்வி கேட்கலன்னா அப்புறம் மகளா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். என்ன சொன்ன? அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டி. அவளை கை நீட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னமா உரிமை இருக்கு? சபாஷ், தன் அறியாம தவறி போனவளே தப்ப சுட்டி காட்டுறா. பாத்தியம்மா? நான் ஒருத்தருக்கு பொண்டாட்டி, அதான் எனக்கு கௌரவம். அந்த மரியாதை, அவர் கட்டின தாலி கொடுத்த கம்பீரம், அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடு வரைக்கும் நான் வந்திருக்கேன். இத பாருமா, உன் மேல தனிப்பட்ட விரோதம் எதுவும் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ அம்மா. ஆனா இந்த மாதிரி மானக்கெட்ட ஜென்மங்களோட எல்லாம் நீ இனிமேல் வாழ வேண்டாம். கஞ்சியோ கூழோ என்னால முடிஞ்சதை ஊத்துறேன், வந்து சேரேன் கூட. அடேங்க அப்பா, எவடி அவ? நான் தான் உன் அருமை தங்கச்சி. தன்மான சிங்கம் தலைய தூக்கிட்டு வந்திருக்கு. ஏம்மா, எப்படி வசதி? மூட்டை கட்ட போறியா இல்ல மானம் கட்டு எங்களோட இருக்க போறியா? ஏய், கெட்டு சீரழிஞ்சவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியே, உனக்கு வெக்கமால? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அக்கால் கூட நான் பார்க்க மாட்டேன். என்னடி பண்ணுவேன்? ரேவதி வேண்டாமா. ஐயோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. என் மானம் போகுது. பாக்கட்டும், இவ்வளவுதானே பாக்குறாங்க, நல்லா பாக்கட்டும். அம்மா, இங்க எதுக்காக வந்திருக்க? மேற்கொண்டு இவள அவமானப்படுத்துறதுக்கு தானே? ஆமா ஆமா, இவள நாங்க தனியா வேற அவமானப்படுத்தணுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரே சுருக்க போகுது. இந்த வீட்ல பிறந்து தொலைச்ச பாவத்துக்காக பெத்த தாயை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு அப்படியே ஒரு புது சங்கதியை காதுல போட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடி சொல்ற? உன் அருமை மகளை கெடுத்து குழந்தைய கொடுத்தவன் இப்ப பரிகாரம் தேட ஆரம்பிச்சிட்டான். அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். வேற யாரு? உன் அருமை மாப்பிள தான். உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு போறாரு அருமை மாப்பிள திலீப். அவரை தான் சொன்னேன். அக்கா விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னான்னா அவன் பரிகாரம் தேடுறவனா இருக்கணும், இல்ல அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். அப்போ நீ திலீப் மேல பழி போடுறியா? பழி போடல, உண்மையை தான் சொல்றேன். அம்மா உன்னை அடிக்க வந்தப்போ நான் தடுத்து நிறுத்தினேன். காரணம், நீ அடுத்தவன் பொண்டாட்டி. ஒரு உத்தம
நான் சகோதரனா நினைக்கிறவனை பத்தி இப்படி பேசுறியே, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா கூட தப்பு இல்லடி. இவ எனக்கு தங்க மட்டும் இல்லடி, நான் சுமக்காதம்மா. எனக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரா இருக்கா. இவ்வளவு கட்டி போறவனை பத்தி இப்படி பேசுறியே, நீ மகா பாவிடி. நீ இதெல்லாம் இதுக்கு எங்க புரிய போகுது? அவ என்ன வேணா சொல்லட்டும். கேட்டுக்கு வெளியே போய் அம்மா அவளை வெளியில போய் சொல்லுங்க. அது சரி, எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஒடே சுண்டக்கா, உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு நான் வரல. இத பாத்தீங்களா மாமி, ஏதோ நம்ம குடும்பமாச்சே, செஞ்ச தப்ப சுட்டி காட்டலாமேன்னு வந்தா என்னைய கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுறாங்க. உங்க வீட்டு வாசப்படியே இனிமேல் நான் மிதிக்கவே மாட்டேன். என்னவோ பண்ணுங்கடி, எப்படியோ போங்க. சுத்த மானம் கெட்ட குடும்பம். அம்மா, விளக்கு வச்சதும் உன் வீட்டு வாசல்ல சிகப்பு விளக்கு ஒண்ண கட்டி தொங்க விடு. நம்ம குடும்ப கௌரவம் செக்கச்சவேல்னு ஒளி வீசட்டும். மாமி, முதல்ல இதுங்களெல்லாம் உங்க வீட்டை விட்டு துரத்துங்க, இல்லைன்னா உங்க மான கப்பல் ஏறிடும். என்ன பிரச்சனைக்கு முகத்துல சிரிப்பு மிஸ்ஸிங்? சிரிக்கிற மூட்ல நான் இல்ல. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? என்ன இது ட்ரெஸ் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்ட மாதிரி? கையில உண்டில் ஒண்ணுதான் இல்ல. கோவிந்தா கோவிந்தா. விளையாடாதீங்க திலீப், கொஞ்சம் சீரியஸா இருங்க. எங்க வீட்ல ஒரு பெரிய கலாட்டாவே நடந்து போச்சு. என்னாச்சு? சந்திரா வந்து எங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு போயிட்டா. நார்மலா கவிதாக்கு கோவமே வராது, ஆனா உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினதுனால சந்திராவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. என்ன சொன்னா? உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாரு அருமா மாப்பிள்ள திலீப், அவரை தான் சொன்னேன். சந்திராக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது? அவ குழந்தை பெத்துக்கிட்டப்போ அத்தான் கூட தான் வீட்டுக்கு அடிக்கடி வந்தாரு. அதுக்காக அவரை சந்தேகப்பட முடியுமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி போற வரவனை பத்தி பேசிட்டு இருந்தா உங்க அக்காவுக்கு தான் கஷ்டம். அதனாலதான் நான் எதுவும் பேசல. கவிதா ராத்திரி முழுக்க அழுதுட்டு இருந்தா. பாவம், எந்த பொம்பளைக்கும் இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. சரி சரி, வீடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. ஃபுல் அமௌண்ட்டையும் நான் ரெடி பண்ணியாச்சு. போகும்போது செக் வாங்கிட்டு போங்க. இல்ல இல்ல, நான் கொடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் கொடுப்பேன். ஏனை பத்தி இப்படி பிரிச்சு பாக்குற? ப்ளீஸ் திலீப், எனக்கு இதுல பர்சனலா ஒரு சந்தோஷம் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால இத ஒன்னையாவது நான் பண்றேனே. சரி பிரஸ்டீஜ் பார்ட்டி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கீழே வாங்க, செக் கொடுக்குறேன். கிட்ட வாங்க, கிஸ் தரேன். என்னது? கிட்ட வா, கிஸ் தரேன்னு சொன்ன. அடி பின்னிடுவேன். ஆமா. ஏய், என்ன நீ சுண்டக்கா மாதிரி இருந்துட்டு இனி என்ன அடிச்சுவியா? தியேட்டர்ல நான் 2 ரவுடிங்களை அடிச்சேனே, அது ஞாபகம் இருக்கா? எப்பா 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 ஐயப்பா, மறக்க முடியுமா? அது சீட்டு மேல ஏறி பேக்ல எகிரி எகிரி அடிச்சியே, அதை என்னால் மறக்க முடியாதுமா. நீ கீழே போய் செக் மட்டும் எனக்கு கொடு. வா. ஐம் சாரி. வாங்க. திலீப் எல்லா விஷயத்தையும் சொன்னாம்மா. நம்ம ஊர்ல ஒரு சந்திரா மாத்திரமா 1000 சந்திரா இருக்கா. இதுக்காக நீ கவலைப்படலாமா? உன்னையும் திலீப்பையும் இணைச்சு பேசிட்டா அது உண்மையாயிடுமா? இந்த பாரு, இந்த உலகத்துல ஆண் பெண் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அப்படித்தான் பேசும். விட்டு தள்ளு. அது இல்லைங்க அங்கிள் என் கவலை. என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போச்சு. பரவாயில்ல, ஒரே வயத்துல பிறந்த காரணத்தினால ரேவதிக்கும் அவமானம். சார் அதுவும் விட்டுடுங்க. இது எதுலையுமே சம்மந்தப்படாத திலீப் என்ன பாவம் பண்ணாரு? மழை தண்ணி விழுவும் போது தெளிவாத்தாம்மா இருக்குது, கீழே விழுந்தா தான் கலங்கலா போயிடுது. அதனால மழை தண்ணி நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? நானும் திலீப்பும் தெளிவாக தான் இருக்கோம். நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி ஆயிட்ட? நல்லா கேளுங்க அங்கிள், நான் எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா. கவிதா, நீ சுமங்கலியா மாற போறது முடிவான விஷயம். இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா நீ சொந்த காலில் நிற்கணுங்கிற பாரு, அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஆமாம் அங்கிள், இப்போ நான் தனி மனுஷி. 7-8 மாசத்துல இன்னொரு உயிர் வந்துடும். அந்த ஜீவனுக்காவது நான் உடைக்கணும் இல்லையா? அப்பாடே, இப்பத்தான் நீ பழமையிலிருந்து புதுசுக்கு வந்திருக்க. சொந்த காரில் நிற்கணும்னா எப்படி? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை மட்டும்தான். வாய்க்கு ருசியாக நல்லா சமைப்பேன். அடாடா, இது பெரிய விஷயமாச்சே. 30 வருஷம் ஆகியும் என் பொண்டாட்டிக்கு ஒரு அளவு தெரியலையே. யார் வீட்லையாவது சமையல் வேலை பார்க்க கூட நான் தயாராக இருக்கேன். ஏமா, நீ அப்படி யோசிக்கிறத விட இப்படி யோசிச்சு பாரு. எப்படிங்க அங்கிள்? இந்த பாருமா, நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேணாம். சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை ஆரம்பி, அதில் உன் கை வரிசையை காட்டு. நம்ம ஊரில் சாப்பாடு மாத்திரம் ருசியாக இருந்தா சந்து பொந்துன்னு பார்க்க மாட்டான், ஃபாரின் காரில் தேடி அலைவானு. ஆமாம். ஐயோ, அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகுமே அங்கிள். அதுக்கெல்லாம் நான் இருக்கேன். ஐயோ வேண்டாங்க. என்ன வேண்டாம்? சும்மா கொடுக்குறேன்னு நினைக்காத, வட்டி முதலமாக சேர்த்து வாங்கிடுவேன். உன் பட்ஜெட்டை சொல்லு, ஆரம்பிச்சிருவான். கரெக்ட் அங்கிள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. குழந்தைய அம்மா பார்த்துப்பாங்க, உனக்கு பக்கபலமா நாங்க எல்லாம் இருக்கோம். அப்புறம் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அங்கிள், உங்களை எல்லாம் பார்த்து பேசும்போது நான் திரும்ப திரும்ப பிறக்கிறேன். ஆனால் சந்திரா மாதிரி ஆளுங்களை பார்த்தா நான் செத்துடுறேன். இனிமே நீ யாரை பார்த்தாலும் உனக்கு குறைச்சல் இல்லை, வளர்ச்சி தான். ஜம்பு, ஏன் கதை சாத்துறீங்க? போவிடுங்க. மரியாதையா போவெளியில. ஜம்பு, உன்கிட்ட தான் சொல்றேன், போவெளியில. ஜம்பு, வெளியில போங்க. இல்ல, நான் சொல்றது கேளு. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? சொல்றது கேளு. இல்ல, நான் சொல்றது கேளு. உம்மனால கொஞ்சம் சொல்லணும் ஆசை. போங்க வெளியில. தனியா பேசுறது சந்தர்ப்பம். மரியாதையா வெளியில போங்க. அம்மா போறத பார்த்தேன், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்ப நீங்க விஷயம் சொல்லணும். இப்ப நீங்க போல நான் கத்த போறேன். கத்தாத ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு போங்க குத்த வெளியில. உணர்ச்சி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் சொல்றது கேளு, தயவு செய்து கேளு. ஆஸ்கல், சே, இவனை அன்னைக்கே நான் வேண்டாம், எனக்கு எதுக்கு வீண் வம்பு. சரி, நான்
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். அதை பேசிட்டு நான் போயிடுறேன். நேற்றுக்கு சந்திரா இங்கே வந்திருந்தாலாமே, உங்கள் 2 பேருக்குள்ள பேசி பேசி பிரச்சனை ஆகி நீங்கள் கை நீட்டி அடிச்சிட்டிங்களா? அவ பேசக்கூடாதது பேசிட்டா. உணர்ச்சி வசப்பட்டு நான் அடிச்சது உண்மைதான். அப்படி என்ன பெருசாக பேசிட்டா? ஏன் அதை பற்றி உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? ரேவதிக்கு புருஷனா வரப்போற திலீப் என்னையும் சேர்த்து வச்சு பேசிட்டா. என்னால பொறுத்துக்க முடியல. அதான். திலீப் நல்லவரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வீடு தேடி வந்து சந்திரா அநாகரிகமாக நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். இந்த வீட்டு வாசலை மதிக்கிறவரை எனக்கு சந்திரா மேலே கோபம் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. மூடின கதவுக்குள்ள ஆம்பளை இருந்தால் அது புருஷனாவோ சகோதரனாவோ மகனாவோ இருக்கலாம். அந்நிய ஆம்பளை இருந்தால் அதுக்கு அர்த்தமே வேற. என்ன? மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். அதுக்கு அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. நல்லவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், தப்பானவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் வரேன். நில்லுங்க. ஓடின வீட்டுக்குள்ள கொஞ்சம் முன்னால ஜம்பு இருந்தாரு. அதானே சுட்டி காட்டுறீங்க. இப்போவாது புரிஞ்சுத? நான் கர்ப்பமா இருக்கேன். இதுக்கான காரணம் எதிரி விட்டு ஜம்பு தானே வெளியில போய் சொல்ல போறீங்களா? என் குழந்தைக்கு அப்பா ஜம்பு நீங்க சொல்லுங்க. திலீப்னு உங்க பொண்டாட்டி சொல்லட்டும். இன்னும் ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன பேர் தோணுமோ எல்லாம் சொல்லட்டும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏய் ஏய், என்ன பேசுறாய்வா? என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க சும்மா இருங்கம்மா. இதை பாருங்க, எனக்கு இந்த உறவெல்லாம் முக்கியம் இல்லை. நான் யாருக்கும் கவலைப்படுறதா இல்லை. நாம் இந்த சமுதாயத்தில் இருந்தாகணும். இந்த உண்மையை நீங்கள் வெளில சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த அவமானம் உங்களுக்கு தான். உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் ஒரு ஆம்பளை. அவன் தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி போறவனை என்னால மட்டும் இல்லை, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தெய்வம்னு ஒன்று இருக்க. எனக்கும் உங்களுக்கும் கோவம் வந்தா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அந்த கடவுளுக்கு மட்டும் கோவம் வந்தா நாசமாக்கிடும். மாப்பிள்ள, எனக்கு அழறதா சிரிக்கிறதா ஒண்ணுமே புரியல. எரியிற கொல்லிய வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதான் இருக்கும். சரி, நான் வரேன். ஹலோ, கொஞ்சம் நெல் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். நீ யாரு? என்கிட்ட என்ன தனியாக பேசணும்? ஏதோ முன்ன பின்ன தெரியாதுன்னு பேசுகிற மாதிரி பேசுகிற. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இது பார், யாருன்னு கேட்டா உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. என்னை நிற்க வச்சு பேச நீ யாருன்னு. நான் யாருங்கிறத உனக்கு அப்புறமா சொல்கிறேன். கவிதா கர்ப்பமாக இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? இதுதான் முக்கியமான விஷயமா? அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இல்லை, நீ கவிதாவோட தங்கச்சி புருஷன், நான் அவங்க எழுத்து வீட்டுக்காரன். 2 பேருக்கு அவன் மேலே அக்கறை இருக்கு. 2 பேரும் சேர்ந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். இதை பார், நீ வேலை இல்லாதவன், எனக்கு 1008 வேலை இருக்கு. மிஸ்டர் ஜம்பு, மற்றவங்க குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்காத. அதே நேரத்தில் மற்றவங்க வீட்டுக்குள்ள அனாவசியமாக நுழையாத. இல்லைன்னா நான் யாருங்கிறத நீ பார்ப்பேன். பேச வந்துட்டான், நான் பேச. நிறையா